பிரான்ஸ் நாட்டில் இன்றைக்கு முதல் முறையாக பனி கொட்டுது. கன ஆண்டுகளுக்கு பிறகு நவம்பர் மாதம் இந்த பனி கொட்டுறதுன்றது புதுமையாக இருக்குது. 90 காலப்பகுதியில் டிசம்பர் ஜனவரி பனி கொட்டுறது இயல்பாக இருந்தது. பிறகு காலப்போக்கில் பிப்ரவரி மார்ச் அப்படித்தான் ஏதாவது ஓரிரு நாளைக்கு பனிப்பொழிவு வரும். இந்த ஆண்டு அதிசயமாக இன்றைக்கு நவம்பர் 21 சரியான ஒரு பெரிய பனிப்பொழிவு நடந்துகிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக இந்த பனி பொழிஞ்சொன்று இருக்குது. இப்போ நான் இந்த காணொளி செய்து கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் 4 மணி நேரமாக இந்த பனிப்பொழிவு நடக்குது. சாதாரணமாக கொஞ்சமாக என்றாமல் ஒரு பருத்தி காட்டுக்குள்ளே நின்றால் அந்த பருத்தியெல்லாம் வெடித்து காற்றுல பறந்தால் இப்படி இருக்குமோ அந்தளவான ஒரு மொத்தமான ஒரு பனிப்பொழிவாக இது நடந்துகிட்ருக்குது. காலநிலை மாற்றம்ன்றது எப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது தான். ஆனால் இந்த காலநிலை மாற்றம்ன்றது புதுமைதான். ஆனால் மகிழ்வாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என்றது இங்கே பனிகாலம்தான். அதை பனிகாலமண்டே புரிச்சு வச்சிருக்கணும். அந்த பனிகாலத்தில் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக பனியை காண முடியாமல் இருந்தது. எப்பாவது ஒரு காற்றுல கொஞ்சம் பனி வந்து வீசிட்டு போகும். இன்றைக்கு மறுபடியும் இந்த பனிக்காலம் தன்னுடைய காலநிலையை சீர்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த இயற்கைக்கு நன்றி கூறணும். தன்னுடைய சேவையை வேலையை பணியை மிக சரியான முறையில் இந்த இயற்கை செய்து கொண்டு இருக்குது. இந்த மனிதன் செய்கிற அநியாயமான செயல்பாட்டால் அது சீரழிஞ்சு போய் சீர்கெட்டு போய் தன் நிலையிலிருந்து அது மாறுறதால வெப்பம் அதிகரித்து போகுது. குளிரண்டு குளிர வெறுக்கிறோம். ஆனால் அந்த குளிர் இல்லாட்டில் இந்த பூமி வெப்பம் அடைஞ்சு ஆப்பிரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் போல ஐரோப்பா நாடும் குளிர் போய் வெயில் ஆகிட்டுதுன்னு சொன்னால் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஆகவே இந்த பனிப்பொழிவுன்றது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். மக்கள் கவனமாக இருந்தால் இந்த பனிப்பொழிவை ரசிக்கிறதோட நாங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த விபத்துக்களுக்கும் ஆளாகாமல் தப்பிடலாம். வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போகிறத நிறுத்தி கொண்டு வீட்டில் வேலை செய்கிற மாதிரியோ வெளியில் தேவையற்ற இடங்களுக்கு போகிறத நாங்கள் தடுத்து கொண்டோ வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த இயற்கையினுடைய இந்த அழகான இந்த காட்சி உண்மையிலேயே நான் பார்க்குற இந்த அழகான காட்சியை உங்களுடைய பார்வைக்கு என்னால் கொண்டு வர முடியலை. நான் ஒரு ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்ணால் பார்க்க ஒரு பருத்தி காட்டுக்குள்ளே பருத்திகள் எல்லாம் வெடித்து காற்றுல பறந்தால் எப்படி இருக்குமோ மிக அற்புதமாக இருக்குது. ஒரு 3D போட்ட ஒரு காணொளி மாதிரி தான் இந்த காட்சி இருக்குது. மிக 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 அழகாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இது என்னால் சரியான முறையில் காட்சிப்படுத்த முடியலை. நான் பார்க்குற இந்த அழகை இந்த காணொளிக்குள்ளே கொண்டு வர முடியலை. நேரடியாக பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிற எல்லாரும் இந்த காட்சியை பார்த்து மகிழுங்கோ. இயற்கை என்ற இந்த எழில் உண்மையிலேயே இயற்கையின் எழில் தான் இது. மழை பொழிகிறது ஒரு அழகு, பனி பொழிகிறது பல்மடங்கு அழகு. எத்தனையோ கூட்டமான பூச்சிகள் வானத்தில் பறக்கிறது போல இருக்குது. இது வானத்தில் இல்லை, எங்களுடைய அருகில் இது பறக்குது. பெரிய பெரிய துகள்கள் பனித்துகள்கள் பெரிய பெரிய துகள்கள் எல்லாம் பறக்குது. என்னுடைய கையால் பிடிக்க முடியலை. கிட்ட வார மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3Dயில் பார்க்குறது போலவே இருக்குது. கிட்ட வாரது மாதிரி இருக்குது. ஆனால் கிட்ட வரையில தள்ளியே போயிடுது. என்னுடைய கையில் எந்த பனித்துகளும் வரையில. ஆனால் எனக்கு கிட்ட வர்ற மாதிரியே 3D படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. 3Dயில் பார்க்கும்போது கிட்ட தொடலாமால இருக்குது. ஆனால் தொட முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது இந்த பனித்துளிகள்ன அழகு. எங்களுடைய வீட்டின் 2 பக்கத்தையும் உனக்கு காட்டுறேன். ஒரு பக்கம் மரங்கள் இல்லாததால் அந்த பனிப்பொழிவை வெறும் பனிப்பொழிவை மட்டும் வானத்தோட பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இங்கே மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்க
கண்ணாடியில் ஒரு அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி அந்த பனிப்பொழிவு தெரியுது. என்னதான் சொன்னாலும், எத்தனை காணொளிகள் வந்தாலும், எத்தனை கேமராக்கள் வந்தாலும், இயற்கையாக கடவுள் எங்களுக்கு படைச்ச அந்த கண்களை கொண்டு பார்க்குற அழகு நிச்சயமாக இந்த கேமராக்களுக்குள்ளேயோ இந்த ஒளித்தொகுப்புகளுக்குள்ளேயோ கொண்டு வர முடியாது. ஆகவே எல்லாரும் வெளியில் வந்து பார்த்து மகிழுங்கோ, கவனமாக இருங்கோ, விபத்துகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கோ, உங்களுடைய உடல் நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ. இந்த அற்புத காட்சியை காண மறக்காதீங்கோ, காணொளிப்படுத்துங்கோ, நினைவுக்காகவும் ஒரு அழகுக்காகவும். நன்றி.